கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் ஆத்துமா உடைய சமூகத்தில் ஆண்டவரே நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்களே. இன்றைக்கும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோம். உடைய பிரகாரங்களில் செழித்து வளரத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைபடுங்க. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. நாங்கள் உடைய வார்த்தையை கேட்பது மாத்திரமில்லை, விசுவாசித்து கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட 100 மடங்கு பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இருதயங்கள் நல்ல நிலமாய் மாறட்டும். எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நாம் பொதுவாய் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாகவே நாம் தினந்தோறும் 112ஆம் சங்கீதத்தையும் 128வது சங்கீதத்தையும் வாசிக்கிறோம். வாசிச்சுட்டு வருவீங்க நான் நினைக்கிறேன். அப்படி வாசிக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். 112ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன். அது முதல் ஆரம்பம் என்னன்னா, கர்த்தருக்கு பயந்து. சொல்லுங்க என்னதுங்க? ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் வாசிக்கிறோம். நான் இது வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு அப்பப்போ மைண்டில் வரும், கர்த்தருக்கு பயந்துன்னு இருக்குது, மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இது என்னன்னு தெரியணும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் பேசுவோம் அப்படின்னு. இன்றைக்கு கர்த்தர் இதற்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்துனா என்ன? திருடன் போலீஸ்காரனை பார்த்தா என்ன பண்ணுவான்? பயப்படுவான். பிள்ளைங்க ஹெட் மாஸ்டரை பார்த்தா என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. நம்ம பெரியவங்க நைட்டில் பேயை பார்த்தா, பேய் மாதிரி இருக்கிறது, இருட்டை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். அதுவா இது? கர்த்தருக்கு பயந்துனா என்ன? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ஃபியர் ஆஃப் த லார்ட்? கர்த்தருக்கு பயப்படுகிறது என்றால் என்ன? எதை செஞ்சா நம்ம கர்த்தருக்கு பயப்படணும்னு அர்த்தம். அப்போ ஒரு சிலவங்களுக்கு பயத்தில் அழ வந்துடும், ஒரு சிலவங்களுக்கு பயத்தில் கையெல்லாம் உதிரும், ஒரு சிலவங்களுக்கு பயத்தில் வளருவாங்க, ஒரு சிலவங்க ரொம்ப பயந்தாங்கன்னா முன்னாலேயும் பின்னாலும் போயிடுவாங்க. இருக்குதா இல்லையா? அப்போ எது இந்த கர்த்தர்? அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து. அப்போ வாட் டு யூ மீன் பை ஃபியரிங் த லார்ட்? கர்த்தருக்கு பயப்படுகிறது ஏன்னா என்ன? இன்னைக்கு நீங்கள் நம்ம நிறைய காரியங்களை பேசலாம். கர்த்தருக்கு பயம்னா என்னன்னு சொல்லலாம். தெரிஞ்சும் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு தெளிவாக இருக்கிற அடுத்த 1 மணி நேரத்தில் நான் மேக்சிமம் பிரயாசப்படுறேன் 9க்கு முடிக்கிறதுக்கு, இல்லை 9:05க்கு முடிச்சிடறதுக்கு. ஆனால் தெரிஞ்சுட்டு நம்ம போனோம். நீங்கள் எழுந்து போகிறோம் கூட நான் மேக்சிமம் 9:05க்கு முடிச்சிட பார்க்குறேன். சரிங்களா? கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை ஃபியரிங் ஆஃப் த லார்ட்? 128ஆம் சங்கீதம் முதல் பகுதி, அதை வாசிருங்க பார்ப்போம். அதுவும் என்னது? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற எவனும். அப்ப கர்த்தருக்கு பயந்தாதான் ஆசீர்வாதங்கள். இவ்வளவு நாளா வாசிக்கிறோம் கர்த்தருக்கு பயந்தா, கர்த்தருக்கு பயந்தா, கர்த்தருக்கு பயந்தா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுறனா எப்படி? எது கர்த்தருக்கு பயப்படுறதுனுடைய அடையாளம்? ஒரு சில வசனங்களை நம்ம வாசிப்போமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம், ஜூட்ரானமி சாப்டர் 6, உபாகமம் 6:24. அங்கேயும் பாருங்க, கர்த்தருக்கு பயப்படணும்னு போட்டிருக்கோம். இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் என்னாலும் நன்றா இருப்பதற்கும். எத்தனை பேருக்கு ஆசை எந்த நேரமும் நான் நல்லா இருக்கணும்னு சொல்றவங்க ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அப்ப கர்த்தர் நம்மளை உயிரோட காப்பதற்கும் நாம நல்லா இருக்கிறதுக்கும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா தான் இருப்பீங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. ஆமா, தமிழ்ல நல்லா இருப்பப்பா அப்படி இல்லை, நல்ல மகிழ்ச்சியோட அவங்கள பார்த்து சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. ஆமா, நீங்க நல்லா இருப்பதற்கும். திரும்ப வாசிப்போம். இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோட காப்பதற்கும் என்னாலும். ஒரு காரணம் நான் சொல்றேன் பாருங்க, நீங்க என்னைக்கும் நல்லா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு, ஒரு தாய்க்கு தாம் பிள்ளைங்க எப்பவும் நல்லா இருக்கணும்னு தான் ஆசை.
அப்படின்னு தான் அவங்க பெற்றோர்களே. கரெக்டா? அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு யாரும் நினைப்பாங்களா? நம்முடைய தேவன், நம்முடைய பரம தகப்பன், அவர் நினைக்கிறாரு நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. பக்கத்தப்பா சொல்லுங்க, அப்பா நினைச்சிருக்கிறாரு நீங்க நல்லா தான் இருப்பீங்க. அல்லேலூயா. ஆனா மேற்படி அவன் ஒருத்தருக்கிறான், எதிர்கட்சிக்காரன் பிசாசு. அவன் என்ன நினைப்பான்? என்ன நினைப்பா? நீ ஒன்னலாம ஆயிரணும், நீ நாசமா போயிடணும், உன்னை அழிக்க, உன்னை திருட, உன்னை கொல்லவான் வருகிறான். சந்தோஷத்தை அழிக்க, சந்தோஷத்தை திருட, மகிழ்ச்சியை, உங்களுடைய சமாதானத்தை கொன்னுட அவன் வரான். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. உனக்கு ஜீவனை கொடுக்க, நீ எப்பவும் நல்லா இருக்க, நீ பரிபூர்ண ஜீவன் பெற்று இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால நான் தைரியமா சொல்ல முடியும், நான் நல்லா இருப்பேன். நமக்குள்ள அந்த சந்தேகமா இருக்கு, நான் நல்லா இருப்பேனா நல்லா இருக்க மாட்டேனா, என் பிள்ளைங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, நினைக்கவே கூடாது. ஆண்டவரை தெய்வமாய் பெற்றிருக்கிற நான் நல்லா தான் இருப்பேன். ஏன்னா அவர் என்னை பத்தி நல்லா இருக்கணும்னு நினைச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த நிறைய பேர் ராசி பலன் பார்ப்பாங்க தெரியுமா? நீங்க அப்படி யாருன்னா பார்த்தீங்கன்னா விட்டுருங்க. ராசி பலன்லாம் நமக்கு கிடையாது. ராசி பலன் யாரும் கிடையாது. இன்னைக்கு உன்னால் நல்லா இருக்காது, வீட்டை விட்டே வெளில போக மாட்டான். ஏன்னா அவன் என்ன போட்டான்? அவன் நல்லா இருக்காதுன்னு போட்டான். எனக்கு நல்லா தெரியும், என்னைக்கும் என் நாள் நல்ல நாள் தான். அல்லேலூயா. ஆமென். அதிகாலையில் அவர் எனக்கு கிருபையை தருகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அன்னைக்கு தேவையான கிருபை, அன்னைக்கு தேவையான பலத்தை கர்த்தர் தராரு. அதனால எவனோ என் ராசியை சொல்ல தேவையில்லை, கர்த்தர் எனக்கு ராசி சொல்லியிருக்கிறாரு, என்னைக்கும் நான் நல்லா இருப்பேன். அல்லேலூயா. அதனால யாராச்சும் ராசி பலன்லாம் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. எத்தனையோ பேர் ராசி பலனை பார்த்து நல்லா இல்லாததை நல்லதுன்னு, நல்லது நல்லா இல்லாததும் நினைச்சு நாசமா போயிருக்கிறாங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை கெட்டு போய் கிடக்குது. புரியுதுங்களா? நமக்கு ராசி ஆண்டவர் தான். அல்லேலூயா. இந்த கையில ஜோசியை பார்க்கறது, ஏன்னா என் வாழ்க்கை என் கையில இல்லை, எனக்கு நல்லா தெரியும் என் வாழ்க்கை அவர் கையில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தை சொல்லுங்க, உங்க வாழ்க்கை அவர் கையில். அப்ப என் வாழ்க்கையை பத்தி என் கையில பார்த்து அவன் சொல்ல முடியாது, சொன்னா தப்பா தான் இருக்கும். ஏன்னா என் கை நாரி போன கை, என் கை உன்னடாத கை. என் வாழ்க்கை அவர் கையில இருக்கிறது. அவர் கையில் இருக்கிற வரை என் வாழ்க்கை ஆசீர்வாதமா தான் இருக்கும். அல்லேலூயா. அதனால இந்த கையில பார்க்கறது, கை ரேகை பார்த்து ஜோசியம் சொல்றது, நாள் பார்க்கறது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எல்லா நாளும் நல்ல நாள் எனக்கு அவர் நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. அதனால எந்த நாளும் நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், எந்நாளும் நன்றாயிருக்கிறதற்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு. அப்போ அதுக்கு ஒரு ரகசியம் இருக்குது. நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும்னா நீ என்ன பண்ணணுமா? பயப்படணும். அப்போ பயம் ரொம்ப முக்கியம். யாருக்கு பயப்படுறது? ஆண்டவருக்கு பயப்படுறது ரொம்ப அவசியமானது. ஆசீர்வாதமான சங்கீதங்களுக்கு அடிப்படை ஆரம்பமே நீ கர்த்தருக்கு பயந்தா ஆசீர்வாதமா இருப்ப. நீ கர்த்தருக்கு பயந்தா உன் வீட்டில் ஆஸ்தி நிறைவா இருக்கும். நீ கர்த்தருக்கு பயந்தா உன் பிள்ளைகள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் கர்த்தருக்கு பயந்தா உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். என்னாலும் நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு பயப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் கர்த்தருக்கு பயப்படுறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். திரும்ப வாசிப்போம். அதே உபாகமம் 10ஆம் அதிகாரம், டியூட்ரானமி சாப்டர் 10. இருங்க 12 13. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் 13ஆம் வசனமும். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு, இஸ்ரவேல்னு சொல்றவங்களாம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு வேற இஸ்ரவேல் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் they fear the Lord. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலின் ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணணும்? சத்தமா தான் சொல்லுங்க. ஆமா. அப்ப இவ்வளவுனா நமக்கு பயனா என்னன்றதை நான் வரும்போது சொல்றேன், இனி வரும்போது நாட்கள் சொல்றேன். ஆனா முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் கர்த்தருக்கு பயந்தா ஆசீர்வாதம். நீ கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, அடுத்த வசனம், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில். அப்ப ஆண்டவர் உன்கிட்ட ஒண்ணு கேட்கிறாருன்னா நீ கர்த்தருக்கு பயப்படணும்ன்றது தான் கேட்கிறார தவிர, அதை தவிர வேற ஏதாவது அவர் கேட்கறது இல்ல. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா, மாற்று நம்பிக்கை உடையவர்களை பார்த்தீங்கன்னா, அவங்க கடவுள் கேட்டுச்சுன்னு எதையோ கொடுக்குறாங்க.
பெண்களுக்கு அவருடைய தலைமுடி தான் அலங்காரம், அதுதான் மகிமை. ஆனா கடவுள் கேட்டுச்சுன்னு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்துடுறாங்க. நான் அடுத்த 3 மாசம் 4 மாசம் அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, என் அழகு போனாலும் பரவாயில்ல, என் தெய்வம் கேட்டுச்சு, நான் என்ன கொடுத்துட்றேன், முடிய காணிக்கையா கொடுத்துட்றேன்னு தைரியமா என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. அதை பத்தி அவங்களுக்கு வெக்கம் இல்லை, அதை பத்தி அவங்களுக்கு அவமானம் இல்லை, அது ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், காணிக்கை கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அந்த சாமி என்ன பண்ணிச்சான், கேட்டுச்சான். நம்ம சாமி உயிரை கொடுத்த சாமி, மயிரெல்லாம் கேட்கல. புரியுதுங்களா? ஆனா அவங்க அதை கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. ஆண்களும் சரி, இப்படி இப்படி தலைய வாரிக்கிறான். ஆனா அங்க போனா ஃபுல்லா மொட்டையை போட்டு வந்துடுறான். அடுத்த 3 மாசம் அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்ல, they ready to give something for their God. நம்ம ஆண்டவர் அப்படி கேட்கல. நீ எனக்கு முடிய கொடு அப்படின்னு கேட்கல. அவர் கேட்கறது என்ன தெரியுமா, வேற எதை கேட்கிறேன், நீ எனக்கு பயப்படுறத நான் கேட்கிறேன், நான் முழு இருதயத்தோட என்னை ஆராதிக்கிறத நான் கேட்கிறேன், எனக்கு பயந்து. ஒரு சிலவங்க தனக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்றான். தங்க வேல் கொண்டு செஞ்சு போய் கொடுத்துட்டு வரான், சொத்தை கேட்டுச்சுன்னு. நார்த் இந்தியாவில் கர்வார்னு ஒரு இன மக்கள் இருந்தாங்க. அவங்க வருஷத்துக்கு ஒரு முறை மனித உயிரை பலி செலுத்துவார்கள், நரபலி செலுத்துவார்கள். இன்னைக்கும் நிறைய இடத்துல இருக்குது. அந்த இன மக்களுக்கு பொதுவாக யாராச்சும் கிடைச்சாங்கன்னா பிடிச்சி கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, பலி கொடுத்துருவாங்க. ஒருவேளை யாரும் கிடைக்கலன்னா அந்த பிசாசு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும், நாள் ஆயிடுச்சு, உன் நேரம் முடிஞ்சிருச்சு, எனக்கு பலி கொடுன்னு. அவன் பார்ப்பான். யாரும் கிடைக்கலன்னா கட்டாயத்தின் பேர்ல தன் பிள்ளைகளிலே ஒன்றை அவன் பலி செலுத்துவான். யார? தான் பெற்றெடுத்த, தான் வளர்த்த, தன் மார்பிலே படுத்து விளையாடிய குழந்தையில எடுத்து பலி செலுத்துவான். அதுக்கு கூட அவங்க தயங்கிறது இல்லை. ஏன்னா என் கடவுளுக்காக நான் எதையாச்சும் என்ன பண்ணிடுவேன், கொடுக்கணும், அது கேட்கறத நான் கொடுக்கணும். இப்படிலாம் உலகம் இருக்குது. தங்களுக்கு பிரியமானதை, தங்களுக்கு இருக்கிறத, தங்களுக்கு நேசிக்கிறத கொடுக்குற. ஆனா ஆண்டவர் கேட்கிறார், என்ன கேட்கிறார், நீ எனக்கு பயந்து. இதை அல்லாமல் இந்த 13ஆம் வசனம் முடிவு பாருங்க, என்பதையே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார். அப்ப ஆண்டவர் கேட்கிறதெல்லாம் நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். நான் தகப்பனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? உன் எஜமானனானால் எனக்கு இருக்கிற கனம் எங்கே? இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நாம் அவரை நேசிக்கிறோம், அவரை துதிக்கிறோம் அப்படின்னாலும் எனக்கு நீ பயப்படணும். பயப்படணும் பொழுது ஒரு திருடன் பயப்படுற மாதிரியா, ஒரு பையன் டீச்சரை பார்த்தா பயப்படுற மாதிரியா, அல்லது தப்பு பண்ணவங்க கோர்ட்ல ஜட்ஜை பார்த்து பயப்படுற மாதிரியா, இல்லை இருட்டை பார்த்து பயப்படுற மாதிரியா? அப்படி கேட்கிறாரா? தேவன் பயப்பட வேண்டும் என்று எதை கேட்கிறார்? இன்னைக்கு நான் வேதத்திலிருந்து வேகமா கர்த்தருக்கு பயப்படுவது என்றால் என்ன என்று ஒரு 10 காரியத்தை நான் பேச போறேன். அதனால தான் சொன்னேன், 10 இருந்தாலும் டக்குன்னு சீக்கிரம் தான் நான் முடிக்க போறோம். கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்ன, அப்படி கர்த்தருக்கு பயப்படுறேன் எதை செய்வான் அப்படின்றது. நம்பர் 1 எடுத்து வாசிங்க, நமக்கு நேரம் இல்லாததுனால. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அப்போ முதலாவது இங்க ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு நம்ம எல்லாம் அறிந்தபடியே வெகு நாட்கள் பிள்ளை இல்லாமல் இருந்தது. ரொம்ப வருஷம் குழந்தையே இல்லை. 100 வயசுல அவனுக்கு பிள்ளை ஆண்டவர் கொடுக்கிறாரு. அந்த பிள்ளைய அவன் ரொம்ப நேசமா பாசமா அவன் கொஞ்சி மகிழ்கிறான். அந்த பிள்ளை தான் அவனுக்கு உலகமே. அவனுக்கு எவ்வளவோ ஆஸ்தி, எவ்வளோ வேலைக்காரங்க எவ்வளவு இருந்தாலும் அதிலெல்லாம் நாட்டம் இல்லை. எதுதான் முக்கியம்? இந்த பிள்ளை தான் முக்கியம். இந்த பிள்ளைக்காக ஆகாரிடத்துல பிறந்த இஸ்மவேலை கூட என்ன பண்ணிட்டான், துரத்தி விட்டுட்டாங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம்.
சாரா சொல்லிட்டாங்க நம்ம புள்ள முக்கியம், அதனால இதை பரவாயில்லன்னு கூட என்ன பண்ணி விட்டாங்க, அமுச்சு வச்சுட்டான். அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வச்சிருந்தான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிள்ளைய நீ எனக்காக என்ன பண்ணு, பலி செலுத்து. இவன் ஒன்னும் சொல்லாம கர்த்தர் சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்து ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்த மோரியா மலைக்கு போய் அந்த இடத்துல அந்த குழந்தைய கட்டி பட்டயத்தை எடுத்து பலி செலுத்த போற நேரத்துல ஆண்டவர் சொன்ன வசனம் தான் இது. பிள்ளைக்கு ஒன்றும் செய்யாத, கத்தி அவன் மேல் போடாத, இப்ப நான் அறிந்திருக்கிறேன் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தனக்கு பிரியமானதை கர்த்தருக்கு அர்ப்பணிப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன அர்த்தம்? எது உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கூட கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, அரை மணி நேரம் தூக்கத்தை ஒப்பு கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்குது. ஆனா நம்ம சொல்லிக்கிறோம், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் ஆஸ்வதிக்கப்படுவான், என்ன கர்த்தர் ஆஸ்வதிப்பாரு. ஆனா ½ an hour தூக்கத்தை என்ன பண்ண முடியல, ஒப்பு கொடுக்க முடியல. 6:30 மணி ஆராதனை, அட்லீஸ்ட் ஒரு 5:30 மணிக்காச்சும் எழுந்தாதான் ரைட் டைமுக்கு 6:30க்கு ஆராதனை வர முடியும். இல்ல நான் 6 மணிக்கு எழுந்து 6:30க்கெல்லாம் வந்துடுவேன். அந்த ½ an hour தூக்கத்தை ஒப்பு கொடுக்க முடியாம சர்ச்சுக்கு லேட்டா வரும். ஆனா சொல்லிக்கிறோம், என்ன சொல்லிக்கிறோம், நான் யாரு, கர்த்தருக்கு பயப்படுறவன். கர்த்தருக்கு பயப்படுறவனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? எது தனக்கு பிரியமானதோ, எது தனக்கு முக்கியமானதோ அதை கூட தேவனுக்காக ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமா இருப்பவன். ஈசாக்கு தனக்கு பிரியமானவன். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு தான் ஆபிரகாமுடைய உலகமே. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவனை கொண்டு வந்து எனக்கு பலிபீடத்துல வை. ஒன்னும் சொல்லலைங்க, அவன் ஒன்னும் சொல்லல, அப்படியே கீழ்ப்படிந்தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று இதனால் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பிரியமானதை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க முடியுதா? மாசத்துக்கு ஒரு நாள் கூட ஒருவேளை ஆகாரத்தை உபவாசிக்க முடியல, ஏன்னா சாப்பாடு பிரியும். ஒரு வேளை மாசத்துக்கு ஒரு வேளை ஒரு ஆகாரத்தை ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரை தேடுறதுக்கு முடியல. ஆனா சொல்லிக்கிறோம், நான் யாரு, கர்த்தருக்கு பயந்தவன். இந்த 112 ஆசீர்வாதம் அப்படியே என் மேல வந்துடணும், 128 ஆசீர்வாதம் அப்படியே என் மேல வந்துடணும். ஆனா முதல்லயே ஒரு கண்டிஷன் வச்சுட்டாரு ஆண்டவர், நீ என்ன பண்ணணும், பயந்துடணும். அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் எதிர்பார்க்கிறோம். யூ மஸ்ட் ஃபியர் தி லார்ட். எது ஒரு சிலவங்களுக்கு நாடகத்தை விட முடியல, டிவியை விட முடியல. ஒரு மீட்டிங்கு, பிரேயர் மீட்டிங்கு, புதன்கிழமை ஜபத்துக்கு போனா அன்னைக்கு அந்த நாடகம் என்ன ஆயிரும், கட் ஆயிருமே. அதனால எங்க வர மாட்டேன், பிரேயருக்கு வர மாட்டேன். ஏன்னா ஒரு சீன் என்ன ஆகி போகுது, எனக்கு மிஸ் ஆகி போகுது. அப்புறம் எங்க நீ கர்த்தருக்கு பயப்படுற ஆளு? எது உனக்கு பிரியமோ அதை பலிபீடத்துல வைக்க பழகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மார்க் 8:35 இப்படியாய் சொல்லுகிறது, தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். ஆனா வாசிங்க, மார்க் 8:35 வாசிங்க பாப்போம். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும், ஆண்டவருடைய வேலைக்காகவும், சுவிசேஷ நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? ஆண்டவர் சொல்றாரு, என் வாழ்க்கை எனக்கு என்னதே நீ காப்பாத்திக்கணும்னு நினைச்சு நான் இழந்து போயிருவேன். ஆனா அதை விட்டு கொடுத்து பாரு, நீ அதை பெற்றுக் கொள்ளுவான். இன்னைக்கு நிறைய பேரு ஒரு நாள் சம்பளத்தை விட முடியல ஆண்டவருக்காக, கொஞ்சம் காசை விட முடியல ஆண்டவருக்காக. ஆனா சொல்றோம், நான் ஆண்டவருக்கு பயந்தவன். நீ அதை விட முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற, இழந்து போற. ஆனா விட்டு பாரு, பெற்றுக்கொள்ளுவாய். அல்லேலூயா. தேவனுக்காக உனக்கு பிரியமானதை பலிபீடத்துல வச்சு பாரு, கர்த்தர் உனக்கு திரும்ப தருவார், அதை உனக்கு ஆசீர்வாதம் தருவார். ஆபிரகாம் பலியிட போனதை ஆண்டவர் அப்படியே ஏத்துக்கிட்டாரா? இல்ல. அவன் கர்த்தருக்கு பயந்தவன் என்று தெரிந்த உடனே அவன்
கொண்டு வந்த பலியை கர்த்தர் அவனுக்கு திரும்ப கொடுத்து ஆசீர்வதித்தார். எத்தனை சொல்றது புரியுது? இப்ப நீங்க ஆண்டவருக்காக நான் இழந்துட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இழப்பாவே இருக்க விட மாட்டாரு. அவர் உனக்கு 2 மடங்கு திரும்ப தருவார், அதிகமாக மாற்றி தருவார். உன்கிட்ட இருந்து பிடுங்கி தின்ற ஆண்டவர் இல்ல, உனக்கு கொடுத்து பார்த்து மகிழ்கிற ஆண்டவர். ஆனா அவர் பார்க்க விரும்புறாரு நீ அவருக்கு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறியான்னு. அல்லேலூயா. உன் காசோ உன் பொருளோ உன் எந்த காரியமும் அவருக்கு தேவையில்ல, அதை வாங்கிதான் அவர் வாழணும்னு அவசியமா இல்லை. ஆனா அவர் பார்க்க விரும்புறாரு இதை எல்லாவற்றிலும் காட்டிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா, இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நீ என்னை அதிகமா நேசிக்கிறாயா, உன் மனைவியை காட்டிலும் நீ என்னை அதிக நேசிக்கிறியா, உன் பிள்ளைகளை காட்டிலும் நீ என்னை அதிக நேசிக்கிறியா, உன் வேலையை காட்டிலும் நீ என்னை அதிக நேசிக்கிறியா, உன் சொத்தை காட்டிலும் எனக்கு அதிக நேசிக்கிறியா, உன் பைக்கை காட்டிலும் உன் காரை காட்டிலும் என்னை அதிக நேசிக்கிறியா? அதை கொடுக்க முடியுமா? ஆண்டவர் கேட்கிறார். நீ பார்க்கிற டிவி ஷோவை காட்டிலும் கர்த்தர் அதிக நேசிக்கிறாயா? கர்த்தருக்கு பயப்படுறேன்னா உன் ஷோவை சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், உன் பைக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். திடீர்னு ஆண்டவர் சொல்றாரு, நார்த் இந்தியாவில் ஒரு மிஷினரி கஷ்டப்படுறாங்க, உன் பைக்கை வித்து, உன் பைக்கு 2 லட்சம் ரூபா, அதை வித்தினா கர்த்தருக்கு கொடுக்கலான்னா சந்தோஷமா கொடுக்க பழகணும். லீனஸுக்கு தான் சொல்றேன், சந்தோஷமா கொடுக்க பழகணும். ஏன்னா இதை காட்டில நான் கர்த்தரை நேசிக்கிறேன். ஐயோ என் பைக்கு நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன், எதுவும் நான் வாங்கினது இல்லை, கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. நான் கொடுக்க ரெடியா இருக்கணும். நான் கொடுக்க, சத்தமா சொல்லுங்க, உன்கிட்ட இருந்து வாங்கி பிடுங்கி சாப்பிட்டு மகிழ்கிறவர் இல்ல, நீ கொடுப்பான்னு தெரிஞ்சிட்டா உனக்கு அள்ளி தருவார். அல்லேலூயா. அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உன் மடியில என்ன பண்ணுவாங்களாம்? கொட்டுவார்கள். அப்படிதான் வசனம் போட்டிருக்குது. உன்கிட்ட இருந்து நீ கொடுக்கிற 5ஐயோ 10ஐயோ நீ கொடுக்கிற சின்னதையோ பார்த்து அதை வாங்கி தான் மகிழ்றவர் இல்ல, நீ கொடுப்பான்னு தெரிஞ்சிட்டா உன் மடியில திருப்பி தருவார், கொட்டுவார். ஆனா பார்க்க விரும்புறாரு அவரு. நீ பயப்படுறியா? நீ பயப்படுறியா? நீ பயந்தா செய்வ, நீ பயந்தா இதை விடுவ, நீ பயந்தா இந்த காரியத்தை விடுவ. நிறைய பேருக்கு கொஞ்சம் தவறான நண்பர்களை விட முடியல, ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப்பை விட முடியல. கர்த்தருக்கு பயந்தா அதை விட்டு. எது உனக்கு பிரியமோ, எது உனக்கு ரொம்ப முக்கியமா தருதோ அதை விடுன்னு சொன்னா விட்டுட்டு வந்துரு. ஐயோ அந்த நண்பர்களை விட்டுட்டா என்ன அர்த்தம்? எது முக்கியம்? எது முக்கியம்? பிள்ளையே கொடுக்கறதுக்கு ஆயத்தமா இருந்தான். சொல்றார் ஆண்டவர், நீ இப்ப எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவருக்காக எதையும் கொடுக்க ஆயத்தம்னு சொல்றீங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். ஒன்று சொல்லட்டுமா? ஆபிரகாம் ஈசாக்கை கொடுக்கும் பொழுது மகிழ்ச்சியோட கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமா ஆடி பாடி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்களா? அழுதுகினே போயிருப்பான். அந்த பிள்ளைகிட்ட நீங்க அதை வாசிச்சிருப்பீங்க பல முறை. அந்த பிள்ளையே அந்த அந்த விறகு கட்டையெல்லாம் சுமந்துக்கிட்டு வரும்போது கேட்குது அந்த பிள்ளை. ஈசாக்கு கேட்குறான், அப்பா விறகு இருக்குது, பலிக்கு ஆடு எங்க? இவனுக்கு சொல்லணும்னா நீ தாண்டா பலி மகனே, உன்னை தாண்டா பலி கொடுக்க போறேன்னு உள்ளுக்குள்ள சொல்லியிருக்கோம். ஆனா வெளியில சொல்றான், கர்த்தர் பார்த்து பாடுறான் அவனே, கர்த்தர் பார்த்து பாடுறா வாடா. ஆனா அவனுக்கு உள்ள அழுகுறான், யாரை கொடுக்க போறேன் நான் பலி? யாரை கொடுக்க போறேன்? உன்னைதான் நான் கொடுக்க போறேன், நீ தான் ஆடு. ஆனா அவன் சொல்றான், கர்த்தர் பார்த்து பாருவா. கர்த்தர் பார்த்துக்கிட்டாரா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப கர்த்தருக்கு பயந்தவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்காக எதையா விட ஆயத்தமா? வேலையை விடுனா விட ஆயத்தமா? ஊழியத்துக்கு வான்னு சொன்னா விட்டுட்டு வர ஆயத்தமா? எதையாகிலும் கொடுக்க ஆயத்தமா? என்னது தன் ஜீவனை காக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், கர்த்தருக்காக அதை இழக்கிறவன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவான். அல்லேலூயா. அப்ப எது உனக்குன்னு ரொம்ப ப்ரெஷியஸா ஃபீல் பண்றியோ அதையும் பலிபீடத்துல வைக்கிறதுக்கு ஆயத்தமா இருங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன்றவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். உண்மைதானா? எது உங்களுக்கு முக்கியமானதோ அதை நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரெடி. ஆண்டவர் என்ன ஒரு விஷயம் அப்படியே கரமையை தோப்பு கொடுக்க பார்ப்போம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேலை, பரிசுத்தமாக்கியே இப்போ ஆண்டு வழி நடத்தும்,
கல்வாரின் அன்பீனையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் திரு ரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆண்டவரே, உமக்கு கொடுக்க மாட்டேன், உமக்கு கொடுக்க முடியாது, உமக்கு நான் படைக்க முடியாது, பலிபீடத்துல என்னால வைக்க முடியாதுன்னு ஏதாச்சும் இருந்தா இன்னைக்கு அதை விட்டு கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. எனக்குன்னு எதுவும் இல்லை, எல்லாம் இயேசு என்ற பாட்டு பாடுறவங்களா மாத்திரம் இல்ல, அதன்படி செய்யறவங்களா மாத்துங்க. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு அடையாளம். நான் கர்த்தருக்கு பயப்படுறவன்னா எதையும் அவருக்கு கொடுக்க நான் ஆயத்தம். எனக்கு அந்த உணர்வை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. நாங்க எதெல்லாம் விடணும், எதெல்லாம் ஒப்பு கொடுக்கணும்ன்றதை எங்களுக்கு உணர்த்துங்க ஆண்டவரே. பணத்தையோ பெருமையோ புகழ்ச்சியோ ஆடம்பரியத்தையோ எதை நீங்க பலிபீடத்துல வைக்க சொல்றீங்களோ அதை பலிபீடத்துல வச்சு விட உதவி செய்யுங்க. கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். ஆபிரகாம் ஈசாக்க பலி செலுத்த போனதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சாராளை அவன் பிரிய நேர்ந்தது. நீங்க அப்படியே வாசிச்சு பாருங்க. அடுத்த அதிகாரத்துலலாம் எந்த அம்மா தான் புள்ளைய பலி கொடுக்க போறான்னா ஒத்துக்குமா தாயி? இவன் சாராள் கிட்ட சொல்லவும் இல்லை, நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்தி வருவோம். பையன்கிட்டையும் சொல்லல, மனைவி கிட்டையும் சொல்லல. இவன் மனசுல மட்டும் எவ்வளவு பிரஷர் இருந்திருக்க பாருங்க இந்த மனுஷனுக்கு, தேவ மனுஷனுக்கு. தான் பிள்ளைய தான் பலி கொடுக்க போறேன், அதுக்கு பிள்ளைய கூட்டு போறான். தாய்கிட்டையும் சொல்லலை. தாய்கிட்ட சொல்ல நான் போய் பலி செலுத்தி திரும்பி வருவான்றான். விசுவாசத்துல பேசினானா என்ன தெரியல. இப்ப கூட்டு போயிட்டு இப்ப ஆண்டவர் வேணான்னுட்டாரு. இந்த பையன் வந்து அம்மா கிட்ட சொல்லியிருப்பான், அம்மா அம்மா தெரியுமா அப்பா யார பலி செலுத்த வந்தாரு? இது வேற அம்மா நினைச்சுக்குது பையனும் வீட்டுக்காரன் யார ஆட்டை போய் பலி செலுத்திட்டு வராங்கன்னு. இப்ப பையன் ஓடி வந்து சொல்றான், அம்மா அம்மா இந்த அப்பா பலி செலுத்த கூட்டு போனாரு, ஆட்டை இல்லம்மா என்ன கட்டி என்ன படுக்க வச்சு என்ன வெட்டுறதுக்கு கூட என்ன பண்ணிட்டாரு, கையை வாங்கிட்டாரு. அந்த நேரத்துல ஒரு சத்தம் வந்தது, அதனாலதாம்மா தப்பிச்சான். சொல்லிருக்க மாட்டானா? அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கோம்? வாயா என் உத்தம புருஷா, மனுஷனாயா நீ? ஏதோ கடவுள் சொன்னாரா 100 வயசுல தவம் கிடந்து நான் பெத்தேன், என்கிட்ட கூட சொல்லாம கூட்டு போயிட்டு கொல்ல பார்த்தியே, உன் கூட வாழ்றதை காட்டிலும் நான் தனியா வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த அந்த 22ஆம் அதிகாரத்துல நான் அந்த பகுதி மட்டும் வாசிங்களேன். 22ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் வாசிக்கிற பாருங்க. 19 ஆபிரகாம் தன் வேலைக்காரத்திற்கு திரும்பி வந்தான். அவர்கள் எழுந்து புறப்பட்டு ஏகமாய் பெயர்சபாவுக்கு போனார்கள். ஆபிரகாம் பெயர்சபாவிலே, ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? பர்ஷிபால, பெயர்சபால குடியிருக்கிறாரு. புருஷன் எங்க இருக்கிறானோ அங்கதான் யாரும் இருக்கணும். ஆனா அடுத்த அதிகாரத்துல பார்த்தோன்னா அம்மா சாவுறாங்க. எங்க இருக்கிறாங்க பாருங்க. 23ஆம் அதிகாரத்துல சாரால் 127 வருஷம் உயிரோடு இருந்தால் இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் உள்ள எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாரால் அவ எங்க மரிச்சிருக்கணும்? பெயர்சபால. ஆனா இப்ப எங்க மரிச்சிருக்கிறா? கீரியாத் அர்பாவில். சரி, நீங்க நினைக்கலாம் ஒருவேளை அப்ப ஆபிரகாமா அங்க ஷிஃப்ட் ஆயிட்டு இருப்பாருன்னு. அப்படி இல்லை. நீங்க வந்து தொடர்ந்து வாசிச்சு பாருங்க. பின்பு எங்க இருக்குது அது? செகண்ட் லாஸ்ட். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி, அப்ப ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? அவர் பர்ஷிபால இருக்கிறாரு. இந்த அம்மா கானானுக்கு வந்துருச்சு. என்னன்னா, உன் கூட மனுஷன் வாழ்வாளாயா? நாளைக்கு என்னையே பலி செலுத்தாலும் செலுத்திடுவேன், அந்த ஆண்டவர் சொன்னாருன்னு. நானும் என் பிள்ளையும் போறோம், உன் கூட இனி வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா எங்க போயிடுச்சு? தனியா பெர்ஷிபா போயிருச்சு. இப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சதனுடைய விளைவு என்ன தெரியுமா? தான் சொந்த குடும்பத்தை கூட பிரிய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள ஆபிரகாம் தள்ளப்பட்டார். இது நிறைய மறைக்கப்பட்டது, நம்ம நிறைய பேர் இதை தியானிக்கிறது இல்லை. அதையோட சாரால் விலகி ஓடிட்டான். அதற்கும் ரெடியா இருந்தான். என் மனைவியை இழந்தாலும் என் பிள்ளைய இழந்தாலும் ஆண்டவருக்காக எதையும் இழக்க நான் ஆயத்தம். இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டை இழக்க ஆயத்தமா? ஒரு மாசம் சம்பளத்தை இழக்க ஆயத்தமா? வேலையை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? உங்க பிள்ளைங்களை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா? எதை கேட்டாலும் கொடுப்ப ஆண்டவரே.
அதுதான் கர்த்தருக்கு பயப்படுறதுனுடைய அறிகுறி. எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொல்றவங்க ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஈஸியா சொல்லிடாதீங்க, அப்புறம் கேட்டுருவாரு. இப்ப சொல்லுங்க, எதை கேட்டாலும் நான் தருவேன் ஆண்டவரேன்னு சொல்றவங்க ராமன் சொல்லுங்க பார்ப்போம். நான் ஒன்று சொல்லட்டுமா? எதை கேட்டாலும் கொடுத்துருங்க, நிச்சயம் மகிழ்ச்சி அடைவீர்கள். அல்லேலூயா. யூ வில் நாட் ரெக்ரெட். ஐயோ அவருக்கு போய் கொடுத்தனே அப்படின்னு ரெக்ரெட் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அவரிடத்துல கொடுக்கப்பட்டது எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு பல மடங்கு திரும்ப தரப்படும். சின்ன பையன் தான் கையில் இருந்த 5 அப்பத்தை கொடுத்தான். அன்னைக்கு ஹெட்லைன்ஸே அவன் தான். 5000 பேருக்கு போஷித்து மீதம் திருப்தியாய் சாப்பிட்டு மீதம் எடுக்கப்பட்டது. அல்லேலூயா. பேதுரு படகை கொடுத்தான், நிரப்பி கர்த்தர் கொடுத்தாரு. நீ அவருக்காக எதையும் கொடுத்துட்டீன்னா நீ வருத்தப்படவே மாட்ட, அதை நிரப்பி கர்த்தர் தருவார். ஆமென். அப்ப முதலாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன அர்த்தம்? தனக்கு பிரியமானதை கூட அவருக்கு ஒப்பு கொடுப்பவன். சொல்லுங்க, தனக்கு பிரியமானதை அவருக்கு ஒப்பு கொடுப்பவன். இரண்டாவது லேவியராகமம் 19ஆம் அதிகாரம். இனி கொஞ்சம் வேகமா போவோம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும், யார? பிறனை ஒடுக்காத, பிறனை கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. கூலிக்காரனுடைய கூலி விடியற் காலம் மட்டும் உன்னிடத்தில். ஒருத்தன் உன் வீட்டில் வந்து வேலை செஞ்சானா அவன் காசை நீ வச்சுக்காத, அவனை ஏமாத்திராத. விடியற் காலம் மட்டும் இருக்கலாகாது. 14, செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக, நான் கர்த்தர். அப்ப கர்த்தருக்கு பயப்படுறவன் என்னத்தன பண்ணுவான்? பலவீனமானவங்களை, இல்லாம இருக்கிறவங்களை, இயலாதவர்களை வருத்தப்படுத்தவே மாட்டான். அது கர்த்தருக்கு பயப்படுறதுக்கு அடையாளம். ஒருத்தன் ரொம்ப வீக்கா இருக்கிறானா அவனை ஏமாற்றக்கூடாது. நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா நல்லா புத்திசாலியாகிறவங்க கிட்ட போய் இவன் ஏமாந்துட்டு வருவான். ஆனா இவன்கிட்ட ஒருத்தன் வெகுளியா இருந்தான், அவன் என்ன பண்ணுவான்? ஏமாத்துவான். கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு பயந்தினா அவனை ஒடுக்காத, அவனை ஏமாத்தாத, கூலிக்காரனுடைய கூலியை வச்சுக்காத, கொடுத்துரு, திருப்பி கொடுத்துரு. அன்னைக்கு சாயங்காலமே அவனுக்கு கொடுத்து அனுப்பிச்சிரு. ஒருவேளை வாரத்துக்கு ஒரு முறை கூலி பேசுனியா, வாரத்துக்கு ஒரு முறை கூலி என்ன பண்ணிடு, கொடுத்துரு. அவன் காசு, அவன் கஷ்டம் உனக்கு வேணாம். அடுத்தது சொல்றாரு, செவிடனை என்ன பண்ணாத. ஆமா, அவன் காது கேட்காதுன்றதுனால அவன் பின்னால கண்டபடி பேசாத. காது கேட்காதவன நிந்தியாத. கண்ணு தெரியாதவனுக்கு முன்னால என்ன போடாத. அவனுடைய பலவீனத்தை நீ பரியாசப்படுத்தாத. ஏன்னா நான் கர்த்தர். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இயலாதவர்களை கனவீனம் பண்ண மாட்டான். நம்ம எப்பயுமே ஒருத்தங்களுக்கு ஒரு கண்ணு தெரியாதவங்களா இருந்தா போறாம்பார் குருடன். இன்னைக்கு கவர்மெண்ட் கூட ரொம்ப அழகா அவங்களுக்கு நல்ல சொல்ல வச்சிருக்குது, சொல்லாடலை. என்னது? செவித்திறன் அற்றோர், கண் பார்வை அற்றோர். ஏன்னா குருடன்னு சொன்னா கூட அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும், மனசு கஷ்டப்படும். கொஞ்சம் அழகா சொல்லணுன்றதுக்காக அரசாங்கத்திலேயே எப்படி சிந்திக்கிறாங்க பாருங்க. நல்லா கொஞ்சம் பக்குவமா சொல்லணுன்றதுக்காக கண் பார்வை அற்றோர், செவித்திறன் அற்றோர், இன்னும் அழகா எல்லாத்துக்கும் சேர்த்து மாற்று திறனாளி. நம்ம முன்னால ஊனமுற்றோர், அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, அவங்களை துக்கப்படுத்தும், அவங்களை வேதனைப்படுத்தும். அவங்கள வேதனைப்படுத்தக்கூடாது, கொஞ்சம் அழகா சொல்லுவோம், மாற்று திறனாளி. ஒருத்தங்க ஒரு பலவீனத்தை இருந்தாங்கன்னா அதை வச்சு அவங்கள மேனிப்புலேட் பண்ண மாட்டான் கர்த்தருக்கு பயப்படுறவன். கர்த்தருக்கு பயப்படுறவன் கூலிக்காரனுடைய கூலியை வச்சுக்க மாட்டான். கர்த்தருக்கு பயப்படுறவன் காது கேட்காதவனை பின்னால கண்டதையும் பேச மாட்டான். ஒருத்தனுக்கு இதான் போறான் பாரு செவிடன், இல்லை நான் அவனை பற்றி ஏதாவது சொல்லிட்டு அவனும் சொல்ல, அவன் கேட்டா அவன் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல, அப்படி பின்னால பேசுறது கர்த்தருக்கு. ஏன்னா அவர்களுக்காக அவர்களை உண்டாக்கின தேவன் நியாயம் விசாரிப்பார். குருடனை மிஸ்கைட் பண்ணாத, முடிஞ்சா உதவி செய், முடியலையா கம்முன்னு விட்டுரு, அவனுக்கு முன்னால தடைக்கல்ல வைக்காத. ஏழை கூலிக்காரனுக்கு அவன் கஷ்டத்துக்குரியதை கொடுத்துரு, ஏமாத்தாத. நம்ம நிறைய பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மார்க்கெட்டில் போயிட்டு கப் சிப்புன்னு வாங்கிட்டு வந்துடுவோம். ரோட்டில் ஆயா வந்து 10 ரூபாய்க்கு கீரை கட்டு விற்றா 5 ரூபாய்க்கு கூட அந்த கஷ்டத்தை அவங்கள மேனிப்புலேட் பண்ணுவோம். இல்லை,
முடியாதவங்களுக்கு, இயலாதவங்களுக்கு, இல்லாமல் இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தாத. கர்த்தருக்கு பயப்படுறவன் அதெல்லாம் செய்வான், கனவீனம் பண்ண மாட்டான், அவர்களுக்கு நன்மை செய்வான். திரும்ப வாசிங்க, லேவியராகமம் 19:14 வாசிச்சிருங்க, 13-14 சேர்த்து வாசிச்சிருங்க. பிறனை ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருப்பாயாக. அப்பெல்லாம் டெய்லி கூலி, அதனால அடுத்த நாள் கூட இல்லை, அன்னன்னைக்கு என்ன பண்ணிடு, கொடுத்துரு. ஒருவேளை இப்போ நீங்கள் மாதம் கூலின்னா ஒருத்தர் சம்பளத்துக்குரியவனை அவன்கிட்ட வேலை வாங்கிட்டு அவன் சம்பளத்தை கொடுக்காம உண்மையாக அவன் வேலை செஞ்சுதானா அவன்கிட்ட பேசின சம்பளத்தை உண்மையாக கொடுத்துரு, ஏமாத்தாத. அப்படி ஏமாத்துறீனா நீ கர்த்தருக்கு பயப்படலை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ளே அந்த பழக்கம் இருக்குது. போ அடுத்த மாதம் வா, ஏமாத்துறது. நோ, தேவனுக்கு பயந்தவன் கூலிக்காரனுடைய கூலியை கொடுத்துருவான். செவிடனுக்கு பின்னால அவனை நிந்தித்து பேச மாட்டான், கண்ணு தெரியாதவனை கேவலப்படுத்தவே மாட்டான், உதவி செய்வான். அதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பதற்கு அடையாளம். 3வது வாசிப்போம், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம், அதே அதிகாரத்தில் 32வது வசனம். லேவியராகமம் 19:32. எல்லாரும் எடுத்துங்க பாப்போம், எல்லாரும் எடுத்துங்க. அடுத்த பக்கத்தில், நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவனுடைய முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக, நான் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கர்த்தருக்கு பயப்படுறவனா என்னன்னா, முதிர்ந்தவர்களை கனம் பண்ணுவான், நரைத்தவர்களை கனம் பண்ணுவான். இன்னைக்கு நம்ம காலகட்டத்தில் அதெல்லாம் ரொம்ப இல்லாம போயிருச்சு. மூத்தவங்களை கனம் பண்றது, வயசானவங்களை மதிக்கிறது, அதெல்லாம் ட்ரெண்டாக போயிடுச்சு. இப்போ அவங்கள கிண்டல் அடிக்கிறது, போறான் பாரு பெருசு, பூமராங்கு அப்படிலாம் சொல்றது. ஆனா ஆண்டவர் சொல்றார், கர்த்தருக்கு பயப்படுறவன் என்ன பண்ணுவானா? திரும்ப வாசிச்சுங்க பாப்பா அந்த வசனத்தை, 32ஆம் வசனம். என்ன பண்றீங்க? நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து. நம்ம அதுக்கு பதிலாக கால் மேல கால் போட்டு என்ன பண்ணிக்கிறது, உட்காந்துக்குது. கொஞ்சம் வயசானவங்க வந்தாங்கன்னா, முடியாதவங்க வந்தாங்கன்னா, பஸ்ஸில் எழுந்து அவங்களுக்கு இடம் கொடுத்தா தப்பு இல்லை. அப்படி கொடுத்தினா நீ கர்த்தருக்கு பயப்படுறன்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா, உலகத்தில் பண்ணி அவங்கள தள்ளி விட்டுட்டு போயிட்டு உட்காந்துப்பாங்க. மேலை நாடுகள் இதெல்லாம் ஒழுக்கம் இருக்குது, நம்ம ஊரில் இதெல்லாம் மாறி போச்சு. நம்ம ஊர்லையும் அப்படிலாம் இருந்தது. பெரியவங்களை கனம் பண்ணணும், பெரியவங்களுக்கு முன்னால் உட்காரக்கூடாது, பெரியவங்களுக்கு முன்னால் கால் மேலே கால் போட்டு அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? இப்போ அதெல்லாம் சொல்லி கொடுக்கறதே இல்லை, போயிடுச்சு. பெரியவங்களை மரியாதை கொடுத்து பேசினாங்க, வாங்க போங்க. இப்போ யாரையும் வாங்க போங்களே, வா பெருசே வா, போயிருச்சு. இதுதான் ட்ரெண்ட் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? நீ நரைத்தவனுக்கு கனம் பண்ணு, முதிர் வயது உள்ளவனை மரியாதை கொடுத்து நடத்து. முதிர் வயதுள்ள முகத்தை கனம் பண்ணி உன் தேவன். இதெல்லாம் செஞ்சா நீ தேவனுக்கு பயப்படுன்னு அர்த்தம். பயப்படுவாயாக, நான் கர்த்தர். எத்தனை பேர் சொல்றீங்க பெரியவங்களை கனம் பண்ணுவேன்றவங்க ராமன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. முதிர் வயது உள்ளவர்களுக்கு மரியாதை கொடுப்புறன்றவங்க ராமன் சொல்லுங்க பாப்போம். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படுறீங்கன்னு அர்த்தம். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் ரொம்ப 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 குறைஞ்சிக்கிட்டு வருது. இன்னைக்கு பொதுவாகவே மரியாதையான பேச்சு, மரியாதையான வார்த்தை எல்லாம் இல்லாம ஆயிருச்சு. ஒரு வசனத்தை வாசிங்க, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிச்சிருமா? 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 தீமோத்தேயு chapter 5 verse 1-2. முதிர் வயது உள்ளவனை, ஆமா, வயசானவங்களை திட்டாம அவனை, ஆமா, தகப்பனை போலவும், யங் மேன்ஸ் பிரதர்ஸை போலவும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களை போலவும், பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளை போலவும் பாவித்து புத்தி சொல்லு. வயசானவங்களை கடிஞ்சிக்காத, திட்டாத. இன்னைக்கு நிறைய வீட்டில் வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்கள திட்டது, ஆமா இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது, இப்படிதான் நோய் 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 நோய்னு இருப்பாங்க. அவங்க நோய் நோய் தான் இருப்பாங்க, வேற வழி கிடையாது. நம்ம தான் என்ன பண்ணிக்கணும் சொல்லுங்க, பொறுத்துக்கணும். ஒரு சில காரியத்தை வயசாக திரும்ப 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 என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. நம்ம தான் என்ன பண்ணிக்கணும்
சொல்லுங்க, பொறுத்துக்கணும். நல்லா தெரிஞ்சுக்க, நீ சின்னதா இருக்கும்போது நீ ஒரே விஷயத்த 1000 முறை கேட்ட, அவங்க என்ன பண்ணாங்க? பொறுத்துக்கினாங்க. கரெக்டா? ஆனா இப்போ வயசாகும் போது அவங்க கொஞ்சம் அப்படி மாறுவாங்க. நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை வாட்டி தான் சொல்றது உங்களுக்கு? தெரியவே தெரியாதா அப்படின்னு கடிஞ்சிக்காத. முதிர் வயது உள்ளவங்களுக்கு கடிந்து கொள்ளாமல் புத்தி சொல்லு. என்ன பொலைட்டா சொல்லு. இதை நீங்க 4 தடவை சொல்லிட்டீங்க, ஏற்கனவே சொல்லிட்டீங்க அப்படின்னு பொலைட்டா சொல்லு. எரிஞ்சு விழாத, மரியாதையா பேசு. வயசான தாய், வயசான தாத்தா, வயசான பாட்டி, இன்னைக்கு நிறைய தாத்தா பாட்டி வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள கனம் பண்றது இல்லை, அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லை. வெளி வீடுகளை தான் அப்படின்னா கிறிஸ்தவ வீடுகளும் எப்படி இருக்குது? ஆண்டவர் சொல்றாரு, நான் கர்த்தர். நீ இவங்களுக்கு எதெல்லாம் செய்யறியோ, இவங்களை கனம் பண்ணலன்னா எனக்கு பயப்படலன்னு அர்த்தம். கனம் பண்ணு. மூத்தவங்க குடும்பத்தில் இருக்கிற அண்ணன் தம்பி, தம்பி அண்ணனை என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். தங்கச்சி அக்காவை என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். வீட்டுக்காரன் என்ன பண்ணணும்? வா. நிறைய வீட்டில் இருக்குது, புருஷனை என்னன்னு கூப்பிடுது, இங்க வா. இதை பார்த்துட்டு பிள்ளைங்களாம் அப்பா இப்படிதான் கூப்பிடுது, இங்க வா. இதெல்லாம் கனம் பண்ற அர்த்தமே கிடையாது. வாங்க கூப்பிடுங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பேச்சையே கர்த்தர் மாத்துறாராம். ஒரு வசனங்க வாசிங்க பார்ப்போம். வாசிங்க, சகரியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். சுத்தமான பேச்சை கர்த்தர் தராராம். சகரியா 3:9, 1088வது பக்கம். பழைய ஏற்பாட்டில் 1088வது. சகரியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு. எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க? ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ரட்சிக்கப்பட்டவங்களா நாளிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆராதனை செய்யும்படி நான், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். I will make their language clean. நான் ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்கப்பட்டவங்களோட பாஷையை நான் எப்படி மாத்துவேன்? சுத்தமான பாஷையா மாத்துவேன். ரட்சிக்கப்பட்டவன் வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவன் வார்த்தை வாயில தேவையில்லாத பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா ரட்சிக்கப்பட்டவனுக்கு அடையாளம் நான் அவன் பாஷையை எப்படி மாத்துவேன்? வசனம் தேடுறீங்களா? 1088வது பக்கம், செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் சகரியான்னு சொல்லிட்டேனோ? சாரி, சகரியா இல்ல, செப்பனியா. ஆனா பக்கம் கரெக்டா சொன்னானோ? செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனம், 1088வது பக்கம். திரும்ப நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். எத்தனை பேர் சொல்றீங்க, என் பாஷை சுத்தமான பாஷையா மாத்துங்க ஆண்டவரே? உங்க வாய் மேல கை வச்சு சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, என் பாஷை சுத்தமான பாஷையா மாறட்டும் ஆண்டவரே. மேக் மை வேர்ட்ஸ் கிளீன், மேக் மை லாங்குவேஜ் கிளீன். ஆமென். எந்த சூழ்நிலையிலையும் என் வாயில, உங்க வாயில கெட்ட வார்த்தை வரக்கூடாது. இன்னொருத்தனுடைய அம்மாவை பழிச்சு பேசுற வார்த்தை, இன்னொருத்தனுடைய சகோதரனை சகோதரியை பழிச்சு பேசுற வார்த்தை நம்ம வாயில வரவே கூடாது. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என் வார்த்தையை சுத்தமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுறதுனுடைய அடையாளம். கர்த்தருக்கு பயப்படுறவன் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பான், கனம் பண்ணுவான். மூத்தவங்க முன்னால அவங்க நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. அவங்கள பத்தி பழிச்சு பேச மாட்டாங்க, அவங்கள கடிந்து கொள்ள மாட்டாங்க, அவங்கள கேவலமா பேச மாட்டாங்க. இதெல்லாம் என்ன அடையாளம்? கர்த்தருக்கு பயப்படுகிறதனுடைய அடையாளம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிருங்க. அவசியமில்லாத தரக்குறைவான எந்த வார்த்தையும் பேச மாட்டோம். பிலிப்பியர் 2:3, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது. ஆமா, எதையுமே வாய் தரத்துல பேசி வாதத்துல செஞ்சிட முடியாது. செய்யாமல், வீண் பெருமையினால் செய்யாமல், தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக
எண்ணுங்கள். மற்றவங்களை உங்களை காட்டிலும் ஹையா நினைக்கணும். சொல்லுங்க, எப்படி நினைக்கணும்? அவன் லோவா இருந்தா கூட நம்ம அவங்களை எப்படி நினைக்க பழகணும்? ஹையா நினைக்க பழகணும். ஆனா பொதுவா உலக இனத்துல கத்துறது, நீ உன்னை ஹையா நினைச்சுக்க, அவனை லோவா பார்த்துக்க. இல்ல, வாதினால அல்ல, உன்னை காட்டிலும் அவர்களை மேன்மையா நினைச்சு அவங்களுக்கு மரியாதை செலுத்து. சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? மரியாதை செலுத்துங்க. இந்த நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா வயசான தாத்தா ரிக்ஷா ஓட்டுவார். சின்ன பையனா இருப்பான், 10 வயசு பையனா இருப்பான். ஏ ரிக்ஷா ஆவோ, மரியாதை இல்லாமல் சொல்லுவான். ஏன்னா அப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. ஆனா வேதம் என்ன நம்ம சொல்லி தருது? வயசானவங்களுக்கு மரியாதை கொடுத்து பையான்னு கூப்பிட பழகு. ஆனா என்ன தெரியுமா நடக்கும்? இந்த ஏ ரிக்ஷா ஆவோன்னா அவன் பயந்துக்குன்னு வந்து உங்ககிட்ட 20 ரூபா 30 ரூபா காசு வாங்குவான். நம்ம அவனுக்கு மரியாதையாக கொடுக்கணும்ட்டு பையா இதர் ஆவோனா வந்தோடனே சொல்லுவான் 100 ரூபாய். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும் இவர் யாரு, வெளியூர் ஆளு. ஏன்னா இதுவரை அந்த மாதிரி பேச்சு அவங்க கேட்டதே இல்லை. அவன் கேட்டதெல்லாம் அவமானமா தான். ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஹாஷா பேசுவாங்க. ஏன்னா அவன் தொழில் அந்த மாதிரியா. செருப்பு தைக்கிறவங்க கிட்ட அப்படி நின்று கால் பண்ணுவாங்க, ரொம்ப ஹாஷா. நம்ம கொஞ்சம் பக்குவமா மனுஷனுக்கு மரியாதை கொடுப்போம்ல, அது அவங்களுக்கு பழகந்தே இல்லை. அதுலேயே அவனுக்கு தெரியும் இது லோக்கல் ஆள் கிடையாது, இது எந்த ஒரு ஆள், வெளியூரா, ரேட்டை டபுள் ஆக்கு. நானே சொல்லிக்கிறேன், யோ உனக்கு நான் மரியாதை கொடுத்தா நீ எனக்கு திரும்ப எப்படி பண்ணுற பத்தியா? எனக்கு தெரியும் நானும் உள்ளூர் ஆள் தான், ஆனால் நீ மனுஷன்றதுனால உன்னை மதிக்கிறேன். 20 ரூபா தான், நான் வேணா 30 ரூபா தரேன், ஆனால் 100 ரூபா கேட்காத. எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். அவங்க அப்படிதான் பழகிருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் நாம பெரியவங்களை மதிக்க பழகணும். அவங்க செய்கிற வேலையை வச்சு இல்லை, அவங்கள கர்த்தர் நேசிக்கிறார். மனிதர்கள் என்பதனால அவர்களை கனம் பண்ணு. வீட்டில் வேலை செய்கிறாங்கன்றதுனால அவங்க நமக்கு என்ன அடிமையாக மாட்டாங்க. அவங்க அக்காவாக இருந்தால் அக்கான்னு கூப்பிடுங்க, ஆன்ட்டியாக இருந்தால் ஆன்ட்டின்னு கூப்பிடுங்க. வேலைக்காரங்கன்றதுனால அவங்கள கேவலமாக வாங்க உக்காரு தொட அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. வாங்க இதை க்ளீன் பண்ணுங்க சொல்லலாம், தப்பு கிடையாது. நம்ம வார்த்தை சுத்தமான வார்த்தையை மாறணும். அது கர்த்தருக்கு பயப்படுறோன்றதுக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா. அடுத்தது வாசிப்போமா? லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுறேன்றதுக்கு அடையாளம் இன்னொன்று. லேவியர் 25:17. சீக்கிரம் போகிறோம், டைம் ஆகுது. லேவியர் 25ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, ஆமென். என்ன பண்ணக்கூடாது? யாருக்கும் என்ன பண்ண மாட்டேன்? அநியாயம் செய்யக்கூடாது. சொல்லுங்க, அநியாயம் செய்யக்கூடாது. நீதி செய்ய பழகணும், நேர்மையா வாழ பழகணும். கர்த்தருக்கு பயப்படுறவன் அநியாயம் செய்ய மாட்டான், நியாயமானதை செய்வான். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுறவன் அநியாயம் பண்ண மாட்டான், என்ன பண்ணுவான்? நியாயமானதை செய்வான். நியாயமானதை செய்வான். சொந்தக்காரன்றதுனால சப்போர்ட் பண்ண மாட்டான், ஃப்ரெண்டுன்றதுனால சப்போர்ட் பண்ண மாட்டான், ஒரே ஜாதின்றதுனால சப்போர்ட் பண்ண மாட்டான். எது ரைட்டோ ரைட்டுக்கு நிற்பான், நியாயமானதை செய்வான். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்படுற என்ன பண்ணுவான்? அநியாயம் செய்யாமல் நீதியானதை செய்வான், நியாயமானதை செய்வான். நம்ம தமிழ்நாடுலாம் நீதி, மனு நீதி சோழன் அப்படின்னு எத்தனை பேர் படிச்சிருக்கிறீங்க? படிச்சிருக்கிறீங்களா? என்ன பண்ணான் அவன்? மனு நீதி சோழன் நம்ம பாரம்பரியம், அது தமிழ் பாரம்பரியம். அது என்ன பண்ணான் அவன்? மனுநீதி சோழன் படிச்சிருக்கிறீங்க. மற்ற பேர்லாம் பார்க்குறீங்க, படிக்கல பொழுது நீங்கள் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகல, இல்லை பரீட்சைக்கு ஒழுங்காக படிக்காம ஸ்கிப் பண்ணிட்டீங்க அந்த கொஸ்டினை. சிஸ்டர் நல்லா கரெக்டாக படிச்சுக்கிறாங்க. மனுநீதி சோழனுடைய அரசவையில் ஒரு மாடு வந்து நியாயம் கேட்டுச்சான். அந்த அந்த பெல் இருக்குதுல்ல, அந்த நீதி பெல் இருக்கும், அதில் வந்து மாடு வந்து கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா அந்த மனுநீதி சோழனுடைய மகன் தேர் ஓட்டிக்கிட்டு போகும்போது கண்ணுக்குட்டியை ஏற்றி கொண்டுட்டான். அவன் சைலண்டாக என்ன பண்ணிட்டான்? மறைச்சி வந்துட்டான். ஆனால் மாடு அரசவைக்கு வந்து ராஜா கிட்ட கண்ணீரோட நியாயம் கேட்குது. உடனே இந்த மாடு வந்து இப்படி நியாயம் கேட்குது, என்ன பிரச்சனை வந்து பார்த்தா மாடுக்கு கண்ணுக்குட்டி செத்து போயிருக்கு. உடனே ராஜா கேட்குறாரு, அவர் நீதி சோழன்ல, ராஜா கேட்குறாரு, யார் இதை பண்ணது? உடனே சொல்கிறாங்க, ராஜா உங்கள் பையன்தான் இந்த மாதிரி கண்ணுக்குட்டியை தேர் ஏற்றி கொண்டுட்டான். இப்போ அதே போல் தான் மகனை படுக்க வச்சு தேர் ஏற்றி கொன்னார். அப்படிப்பட்ட பாரம்பரியம் தான் தமிழ் பாரம்பரியம், நீதி செய்கிற பாரம்பரியம். மனு நீதி சோழன் ஆண்ட நாடு, அப்படி அதுதான் நம்ம இதிகாசம்.
ஆனா இன்னைக்கு நீதி இல்லை. ஆனா கிறிஸ்தவன் கர்த்தருக்கு பயப்படுறவன் நீதியானதை செய்வான், நியாயமானதை செய்வான், நேர்மையானதை செய்வான். பீகார்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த எலக்ட்ரிக் கரண்ட் போவோம் பார்த்தீங்களா, மீட்டரே இருக்காது. டெய்லி சாயங்காலமானா அந்த ஒரு ஹூக்கு மாதிரி இருக்கும். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க எனக்கு தெரியல. மூங்கில் கொம்புல அந்த ஹூக்கை செஞ்சு வச்சு சாயங்காலம் ஆனால் அந்த ஒயரில் அப்படி என்ன பண்ணி விட்ருவாங்க, மாட்டி விட்ருவாங்க. இங்கே லைட்டு எரியும். காலையில் பகலில், ஏன்னா பகலில் ஆஃபீஸருங்க போவாங்க வருவாங்க, என்ன பண்ணி விட்ருவாங்க, கழட்டி விட்டுருவாங்க. இதுதான் வழக்கமே. அதனால் அங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் போச்சுன்னா 3 மாதம் 4 மாதம் ரெடியே ஆகாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒருத்தனும் இங்கே என்ன பண்ணல, பில்லு கட்டல. பில்லு கட்டாதானே வந்து கேட்க முடியும், பில்லு கட்டாதான் எப்படி கேட்பான். அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் போச்சு, எப்படா போன்னு பார்த்துட்டு இருப்பான் ஈபிக்காரன். போச்சுன்னா விட்டுருவான். அப்போ தான் எல்லாம் வந்து பில்லு கட்டிட்டு ரெடி பண்ணுவாங்க. ஒருத்தனும் எல்லாம் ஹூக்கு போடுறது. கிறிஸ்தவன் என்ன பண்ண மாட்டான் சொல்லுங்க, ஹூக்கு போட மாட்டான், திருட்டுத்தனம் பண்ண மாட்டான், நீதி நியாயம் பண்ணுவான். 10 வயசு குழந்தைக்கு ஃபுல் டிக்கெட்டா, கண்டக்டர்கிட்ட போய் சொல்லு 6 வயசு தான் ஆகுது, 6 வயசு தான் ஆகுது, குள்ளமா இருக்குது. கிறிஸ்தவன் என்ன பண்ண மாட்டான் சொல்லுங்க, சொல்ல மாட்டான். 5 ரூபா டிக்கெட்டுக்காக ஆண்டவர் கொடுத்த பிள்ளைக்கு வயசை என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, குறைக்க மாட்டான். கிறிஸ்தவன் அதை நீதியா நடப்பான், உண்மையா நடப்பான், நியாயமா நடப்பான், ஏமாத்த மாட்டான். சொல்லுங்க, நீதி செய்வான். அல்லேலூயா, ஆமென். ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். தமிழ் ஒரு பழமொழி கூட இருக்குதுல்ல, மாமியார் உடைத்தால் மண் குடம், மருமகள் உடைத்தால். ஆமா, இவங்க தப்பு பண்ணா அது ஒண்ணும் இல்லை, ஆனா அவங்க தப்பு பண்ணிட்டா எப்படி நீ இந்த தப்பு பண்ணலாம். நீதி 2 பேருக்கும் ஒண்ணுதான், நியாயம் 2 பேருக்கும் ஒண்ணுதான். ஆக்சுவலா அந்த அந்த பழமொழியோட அர்த்தமே வேற, ஆனா நம்ம இப்படியே வச்சுப்போம். சரி வாசிங்க, ஆமோஸ் 6:12. கண்மலையின் மேல குதிரை ஓடுமா, அங்க ஒருவன் மாடுகளால் உழுவானோ, நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டியாகவும் மாற்றிட்டு. எப்படி மாத்திட்டீங்க, நியாயத்தை வசமாக்கிட்டீங்க, நீதியின் கனியை கசப்பாக்கிட்டீங்க. இன்னைக்கு எவனா உண்மையா இருந்தா அவனை பார்த்து சொல்றான், இவன் பைத்தியக்காரன், வாழ தெரியாதவன். சொல்றானா இல்லையா உலகத்துல? இன்னைக்கு உலகத்துல சொல்றாங்க, இவெல்லாம் பிழைக்க, உனக்கெல்லாம் பிழைக்க தெரியாதியா. நிறைய மனைவி சொல்லுது, எங்க வீட்டுக்காருக்கெல்லாம் பிழைக்க தெரியாது, அவருக்கெல்லாம் தரவசு பத்தாது. அவன் உண்மையா இருக்கிறான், அவன் நீதியா இருக்கிறான். ஆனா நியாயத்தை நஞ்சாகவும் நீதியை எப்படி மாத்திட்டீங்க, எட்டியா. எவன் தப்பு பண்றானோ, எவன் கள்ளத்தனம் பண்றானோ, அவன் இப்ப ஹீரோ ஆயிட்டான். கரெக்டா? எவன் ஏடக்கூடமா வாழ்றானோ அவனை ஜனங்கள் புகழுது, எவன் உண்மையா வாழ்றானோ அவனை ஜனங்க வந்து இகழ்றாங்க. நியாயத்தை நஞ்சாக்கிட்ட, நீதிய எட்டி ஆக்கிட்ட. ஆனா உலகத்தினுடைய கடைசி காலம் இப்படிதான் இருக்கும். ஆனா கிறிஸ்தவன் எப்பவும் மாற மாட்டான், என்றைக்கும் அவன் நீதி செய்வான். ராமன் சொல்லுங்க, அதுதான் நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்றதுக்கு ஒரு அடையாளம். ராமன் சொல்லுங்க. சரி, 5ஆம் வசனம், 5வது. இப்பதான் 4 முடிச்சிருக்கிறோம். என்னென்ன பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்குதா? கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தனக்கு பிரியமானதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பான். 2வது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் முடியாதவர்களை கனம் பண்ணுவான், அவங்கள அற்பமா எண்ண மாட்டான். 3வது, கர்த்தருக்கு பயப்படுறவன் முதிர் வயதுள்ளவர்களை கனம் பண்ணுவான். 4வது, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அநியாயம் செய்ய மாட்டான். 5வது, கர்த்தருக்கு பயப்படுற என்ன பண்ணுவானா, லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். லேவியராகமம் 25:36. நீ அவன் கையிலே வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக. அவனுக்கு உன் பணத்தை வட்டிக்கும் உன் தானியத்தை பொலிசுக்கும் கொடாயாக. உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து உங்களுக்கு தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தருக்கு பயப்படுறவன் தான் காசை வட்டிக்கு கொடுக்க மாட்டான். சொல்லுங்க, கர்த்தருக்கு பயப்பட என்ன பண்ண மாட்டான்? சத்தமா தான் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எப்படி வட்டிக்கு வாங்கிறது நாம வேணான்றமோ, எப்படி வட்டிக்கு வாங்கிறது சாபம், வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்றோமோ, அதே போல வட்டிக்கு கொடுப்பதும் சாபம். சொல்றது புரியுது? முடிஞ்சா கைமாற்றா கொடுங்க, முடிஞ்சா அவங்க கிட்ட
ஒரு 3 மாசத்துல 4 மாசத்துல திருப்பி கொடுன்னு சொல்லி கொடுங்க. அப்படி இல்லையா கொடுக்காதீங்க. அதை விட்டுவிட்டு என்ன பண்ணக்கூடாது, 5 பைசா வட்டி, 10 பைசா வட்டி, 15 பைசா வட்டி, மீட்டர் வட்டி, இப்போ என்ன வட்டி சொல்றாங்க, ஸ்பீடு வட்டி, கந்து வட்டி, இதெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு தகாதது. வட்டிக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படாதவன். கர்த்தருக்கு பயப்படுகிற சகோதரனுக்கு என்ன பண்ண மாட்டான். இன்னைக்கு நம்மளும் கொஞ்சம் உஷாரு. என் காசுன்னு சொன்னதானே தப்பு, நான் இன்னொருத்தங்கிட்ட இருந்து வாங்கி தரேன், அதனால நீ அவனுக்கு என்ன பண்ணிடு, இவன் சொல்ல மாட்டாங்க. யார் தான், நான் இன்னொருத்தங்க கிட்ட இருந்து வாங்கி தரேன், நீ 5 பைசா வட்டி கொடு. இல்லை, நல்லா கவனிங்க. ஒரு ஏழைக்கு, ஒரு கஷ்டப்படுறவனுக்கு, ஒரு தேவையில் இருக்கிறவனுக்கு உங்களால் முடிந்தால் கொடுத்து உதவுங்கள், வட்டி இல்லாமல். இல்லையா, இல்லைன்னு சொல்லிடுங்க, தப்பு கிடையாது. அதுக்கு பதிலாக ஆசைப்பட்டு வட்டியினால வாழன்னு ஆசைப்படக்கூடாது. உன்னை வாழ வைக்கிறவர் ஆண்டவர். ஏழையினுடைய ரத்தமும் ஏழையினுடைய வேர்வையும் உன்னை ஆசீர்வாதமாக வாழ வைக்கவே வைக்காது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யாரெல்லாம் அநியாய வட்டி விட்டு சம்பாதித்தார்களோ அவருடைய வாழ்க்கையும் அவர்கள் குடும்பத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க அவங்க குடும்பத்தை பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஏதோ ஒரு குறைவு, குடும்பத்தில் ஏதோ ஒரு ஊனம், குடும்பத்தில் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கிறத நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருப்பீங்க. நல்லா இருக்கிற மாதிரி தெரியும், கார் வச்சிருக்கிற மாதிரி தெரியும், பங்களா வச்சிருக்கிற மாதிரி தெரியும், ஊரையே வளைச்சு போட்டிருக்கிற மாதிரி தெரியும். அவன் சாப்பாடு நிம்மதி இல்லாத சாப்பாடு, அவன் உறக்கம் நிம்மதி இல்லாத உறக்கம். ஏன்னா வட்டி கடன், வட்டிக்கு விடுவது சாபம். தேவனுக்கு பயந்தவன், கிறிஸ்துவுக்கு பயந்தவன் தான் சகோதரனுக்கு என்ன பண்ண மாட்டான். சத்தமாக தான் சொல்லுங்க. உங்களுக்கு ஒருவேளை உங்கள் பணத்தை மல்டிப்ளிகேஷன் பண்ணணுமா, உங்கள் பணத்தை பெருக்கணுமா, நியாயமானபடி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய கவர்மெண்ட்ல ஸ்கீம்ஸ் இருக்குது, அரசாங்கம். அது என்னன்னா வட்டி கொடுக்கறது இல்லை, கம்பெனிஸ் முதலீடுகள் செய்வது. பேங்க்ல போடுங்க. ஆனால் பேங்க்ல போட்டால் நீங்கள் நினைக்கிறவன் அநியாய வட்டி வராது, நியாயமான வட்டி வரும். 1000 ரூபாய் போட்டிங்கன்னா, சாரி 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 700 ரூபா இல்லை 650 ரூபா தான் வரும். ஆனால் வெளியில் கொடுத்தா 1 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோ வரும், 10,000 வரும். அது அநியாயம், இது நியாயம். இப்படி போங்க, கர்த்தர் இதை பெருக செய்வார். அல்லேலூயா. இல்லது பிஸ்னஸ்ல போடுங்க, கடின பிரயாசப்படுங்க, கர்த்தர் அதை பெருக செய்வார். ஆனால் இன்னொருத்தனுடைய ஏழையினுடைய வேர்வையும் ஏழையினுடைய ரத்தத்தையும் அவன் கழுத்தை நெரிச்சு அநியாயம் அவன் வாங்குற சம்பளத்தை அப்படியே அழுதுகிட்டு கொடுப்பான் பார்த்தீங்களா, அது ஒரு நாளும் ஆசீர்வாதமே இல்லை. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தான் பணத்தை என்ன பண்ண மாட்டான். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். வட்டிக்கு கொடுக்க மாட்டான். சரி, இப்போ 14 உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்போதான் 6வது வரேன், நான் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். உபாகமம் 14:22. உபாகமம் 14. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு, நான் அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த நாட்கள்ல நான் இதை பேசுறேன், பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். உபாகமம் 14:22 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து நீ பின்னால் அப்படின்னு வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுறவன் தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களிலும் தசம பாகத்தை கர்த்தருக்கு கொடுப்பான். அல்லேலூயா. தேவனுக்கு கொடுப்பதிலிருந்து 10% ஆக்சுவலாக நிறைய பேர் சொல்கிறாங்க தசம பாகம் பழைய ஏற்பாட்டு பாலிசி, புதிய ஏற்பாட்டில் அதெல்லாம் கிடையாதுன்னு. நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டை காட்டிலும் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை அதிகமாக்கி இருக்கிறார், குறைக்கல. என்ன பண்ணியிருக்காரு, அதிகமாக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நீ கொலை செய்தால்தான் கொலை பாதகன், ஆனால் புதிய ஏற்பாட்டில் உன் சகோதரனை பார்த்து மூர்க்கன்னு சொன்னாலே நீ கொலை பாதகனுக்கு சமம். பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்தாதான் விபச்சாரம், ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்திரீயை இச்சையோட பார்த்தாலே அது விபச்சாரம். அப்போ புதிய ஏற்பாட்டும் பழைய ஏற்பாட்டு நியாயத்தை ஆண்டவர் கம்மி ஆக்கலை. பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அதிகமாக்கி வச்சிருக்காரு. அப்போ பழைய ஏற்பாட்டில் 10%னா புதிய ஏற்பாட்டில் என்னவா இருக்கணும், புரியுதா? அப்போ நம்ம தசமபாகம்னு பேசுறது எல்லாமே பேசிக் தான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தன்னை ஆசீர்வதிக்கிற தேவனுக்காக தன்னுடைய எல்லா வயலின் முதல் பங்கிலும் எல்லாவற்றிலையும் அவருக்கு என்ன பண்ணுவான்,
தசம பாகத்தை செலுத்துவான். இதை குறித்து நான் வருகின்ற வாரங்களில் நான் பேசுகிறேன். இப்போ நேரம் ஆயிடுச்சு. மல்கியார் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆஸ்வதிப்பனும் ஆஸ்வதிக்க மாட்டான்னு சோதிச்சு பாருன்னு சொல்கிறார். 7வது உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19-20. இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக கர்த்தருக்கு பயந்து இருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராக ஆசாரத்திலிருந்து நியாயப்பிரமாண நூலுங்க, பைபிளை கையில் எடுங்க பாப்போம். நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி வாங்கி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம், சொல்லுங்க ஜீவனுள்ள நாளெல்லாம், சத்தமா சொல்லுங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கணும்? ஹலோ, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா இன்னைக்கு நான் பைபிளை படிச்சிருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தினந்தோறும் வேதம் வாசிப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு இப்போ எனக்கு நேரம் இல்லை, நான் வேகமாக சொல்ல. அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் நான் கண்டினியூ பண்ணுறேன். தனக்கென்று ஒரு பிரதியை எழுதி வாங்கி ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை என்ன பண்ணுவான்? வாசிப்பான். நேற்று எத்தனை பேர் பைபிள் வாசிக்கலன்னு எனக்கு தெரியல. நேற்று நீ உயிரோடு தான் இருந்திருக்கிற. ஜீவன் கொடுத்த ஆண்டவருக்கு நீங்கள் செய்த துரோகம் அது. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணிருக்கணும்? சொல்லுங்க சொல்லுங்க. நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வேதம் வாசிப்பேன். அல்லேலூயா, ஆமென். தினந்தோறும் வேத வாசிக்க மறந்துடாதீங்க. அதுக்கு தான் அர்ஜென்ட்டுக்கு கேலண்டரில் போட்டிருக்கிறோம். இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு தான் தேதி 28ஆம் தேதியா, அதை வாசிச்சுட்டு ஓட்டிங்கன்னா இதை பற்றி நான் பேசலை. நிறைய பேர் அதை வாசிச்சுட்டு பைபிள் வாசிச்சுட்டேன்னு சொல்கிறாங்க. தப்பு தப்பு. ஆமாம், கேலண்டர் வசந்த வாசிச்சுட்டு அதில் போதும் ஒரு தட்டு சோறுக்கு பதிலாக ஒரு பருக்கை வாயில் போட்டுட்டு நான் சாப்பிட்டேன்னு எவனா சொல்லுவீங்களா? ஒரு உருண்டை வாங்கினாலே சாப்பிட்லான்றீங்க. இப்போ யாராவது சாப்பிட்டுக்கிறாங்க, 4 இட்லி சாப்பிட்டுக்கிறாங்க. அவங்க நீங்கள் அர்ஜென்ட்டாக போகும்போது உங்களுக்கு அரை இட்லி ஊட்டுறான். நீங்கள் போகும்போது என்ன சொல்கிறீங்க? சாப்பிட்டேன்னு என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? சாப்பிடாம வந்துட்டேங்க, அறக்க பிறகு ஓடியாண்டுங்க சொல்கிறோமா இல்லையா? அதுதான் அது. ஒரு தட்டு சோறுக்கு ஒரு சோறை வாயில போட்டுக்கின்னு நான் சாப்பிட்டேன்னு சொல்ல மாட்டியோ, அந்த மாதிரி ஒரு அதிகாரம் 3 அதிகாரம் வாசிக்கிறதுக்கு பதிலாக அரை வசனத்தை வாசிச்சுட்டு பைபிள் படிச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாது. ஜீவனுள்ள நாளெல்லாம் வேதம் வாசிப்பான். யாரு? கர்த்தருக்கு பயப்படுகிறவன். உங்களுக்கு அந்த பைபிள் ரீடிங் இதெல்லாம் கொடுத்துருக்குறோம். எத்தனை பேர் வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து வாசிங்க, நிச்சயம் பெரிய காரியங்களை பார்ப்பீர்கள். அடுத்தது வாசிப்போம். 1 சாமுவேல் 12:24 பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிக்க வேணாம், நான் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். 1 சாமுவேல் 12:24 கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவரை சேவிப்பான். கர்த்தருக்கு பயப்பட என்ன பண்ணுவான்? அவரை சேவிப்பான். சங்கீதம் 22:23 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அவரை துதித்து கொண்டே இருப்பான். He will praise him always. சங்கீதம் 128:1-2 நீங்க வாசிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் தன் உழைப்பை சாப்பிடுவான். என்ன பண்ணுவான்? இன்னைக்கு நிறைய பேர் ஓசில யார் சோறு வாங்கி கொடுப்பான்னு பார்த்துக்கிறாங்க. இருக்கிறாங்களா இல்லையா? எவனா சோறு போட மாட்டானா? ஓசில கிடைக்காதா? கர்த்தருக்கு பயப்படுறவன் எவனையும் ஏமாத்தி சாப்பிட மாட்டான், எவனையும் திட்டுத்தனம் பண்ணி சாப்பிட மாட்டான், தான் உழைப்ப சாப்பிடுவான். அல்லேலூயா. கிறிஸ்தவன் மற்றவனுக்கு சோறு வாங்கி தரவன். இன்னொருத்தன் சோறு போடுவானான்னு பார்க்குறவன் யாரு கிடையாது. எத்தனை பேரை சொல்றது புரியுது? தான் உழைப்ப. நிறைய பேர் இருக்கிறாங்க, பாக்கெட்லேருந்து காசே நான் கொடுக்குறேன் 4 பேர் சாப்பிட போனா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு சில அப்படி விட்டுருவேன். நான் ஒரு சொல்லுவாங்க பார்த்து நான் கொடு, அப்போ தான் பர்ஸை விட்டு வந்துட்டேன். அப்போ எதுக்கு சொன்னேன்? ஆனால் பேச்சு மட்டும் எப்படி இருக்கும்? இருப்பாங்க. அந்த தோத்தோலாம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுறவன், அதாச்சும் நான் யாருக்கிட்டையும் வாங்கி சாப்பிடலான்னு சொல்லலை, எப்பவுமே யாருன்னா கொடுப்பாங்களான்னு என்ன பண்ணக்கூடாது? பார்த்துக்கினே இருக்கக்கூடாது. நானும் 4 பேருக்கு வாங்கி கொடுக்குறேன்னா இருக்கணும். என் உழைப்பை நான் சாப்பிடணும். இன்னொருத்தன் உழைப்பை நான் சாப்பிட்றவன் இல்லை. என் மாமியாரோடைய உழைப்பை நான் சாப்பிட்றவன் இல்லை. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. வீட்டிலேருந்து பிடிக்கணுவா வெளியில் இருக்கிறவன் சொல்லுவான். கிறிஸ்தவ மாப்பிள்ளை சொல்ல மாட்டான். சொல்லுங்க, கிறிஸ்தவ மாப்பிள்ளை
சொல்ல மாட்டான். அவன் உழைப்பை அவன் சாப்பிடுவான், அவன் உழைப்பை அவன் பிள்ளைங்களுக்கு கொடுப்பான். தன் உழைப்பை சாப்பிடுகிறவன் கர்த்தருக்கு பயப்படுறான். ஊராமூட்டு உழைப்பில் வாழ்கிற ஆள் இல்லை. ஊராமூட்டு நெய் என் பொண்டாட்டி கையின்னு இருக்கலாம், அவன் வீட்டு நெய் அவன் கை இருந்தா சாப்பிடுவான், இல்லைன்னா பட்னியாந்து கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணுவான். கர்த்தர் கொடுப்பார் அவனுக்கு. யாரையும் ஏமாத்தி வாழ்றவன் இல்லை. இத்தனை பேர் சொல்றதெல்லாம் புரிஞ்சுது. அப்ப கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? முதலாவது சொன்ன கர்த்தருக்கு பயப்படுறவன் தனக்கு பிரியமானதை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவன். ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுறவன் முடியாதவங்க, இல்லாதவங்க, காது கேட்காதவங்க, செவிடவங்க, அவங்களெல்லாம் அவமானப்படுத்த மாட்டான், அற்பமா எண்ண மாட்டான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இதை நான் பார்த்துருக்கிறேன், நம்ம நல்லா இருக்கிறவங்க முன்னாலேயே ஏமாத்திட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்களா? கண்ணு தெரிஞ்சுன்னு முன்னால் ஒன்று சொன்ன பின்னால் ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி பண்ணலாம் மாட்டான். நேருக்கு நேர் பேசுகிறவன், முன்னால் போவிட்டு பின்னால் புரளி பேசுகிறவன் இல்லை, ஆக்ஷன் காட்டுறவன் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுறவன். மூணாவது கர்த்தருக்கு பயப்படுறவன் மூத்தவர்களை முதியவர்களை கனம் பண்ணுவான். நாலாவது கர்த்தருக்கு பயப்படுறவன் அநியாயம் செய்ய மாட்டான். ஐந்தாவது கர்த்தருக்கு பயப்படுறவன் வட்டிக்கு பணம் கொடுக்க மாட்டான். ஆறாவது கர்த்தருக்கு பயப்படுறவன் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுப்பான். ஏழாவது கர்த்தருக்கு பயப்படுறவன் தினந்தோறும் வேதம் வாசிப்பான். எட்டாவது கர்த்தருக்கு பயப்படுறவன் கர்த்தருக்கு சேவை செய்வான், தேவனுக்காக எதையாச்சும் செய்வான். ஒன்பதாவது கர்த்தருக்கு பயப்படுறவன் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பான். பத்தாவது கர்த்தருக்கு பயப்படுறவன் தன் உழைப்பை சாப்பிடுவான். இப்ப சொல்றேங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்க யாரு? கர்த்தருக்கு பயந்து அவ வழி நடந்தார் நீ பாக்கியம் கண்டடைவா. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடி, ஆண்டவரே